Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோகோனட் ஆயில் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேங்காயிலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் அரைச்சி அது தேங்காய் பால் எடுத்து அதுலேருந்து எண்ணெய் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். நான் அடிக்கடி செய்வேன். சரி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம், நீங்களும் ட்ரை பண்ணுவீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பேபிக்கு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. மேலுக்கு தலைக்கு அவனை எப்பயும் குளிக்க வைக்கும்போது மேலுக்கெல்லாம் தேய்ச்சி குளிக்க வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ரொம்ப நாளாக இது எடுத்து வைக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். டைமே கிடைக்காதனால அப்படியே விட்டு போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி டைம் கிடச்சிது, அம்மாலாம் இருந்தாங்க, அதனால் எடுத்து வைக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் தேங்காயை வந்து துருவலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி தேங்காய் துருவி எடுக்காதனால அப்படியே எடுக்கிறேன். ஸோ அப்படியே எடுக்கிறதுனால நான் இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரை சேர்த்து தான் தேங்காய் பால் எடுக்க போகிறேன். அப்போ பால் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ வாங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு 2 தடவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் அந்த அடுப்புலேயே நின்று கிளறது தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி தேங்காய் பால் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளவு வாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பயங்கர ஸ்மெல்லாக இருந்தது வீடே. ஸோ இது ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது. ஸோ இதை குடிக்க கூட செய்யலாம், குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெயெல்லாம் அந்த மார்னிங் ட்ரிங்க்கில் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் முகத்தில் தேய்க்கலாம், தலைக்கு தேய்க்கலாம். இது குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கொஞ்சம் தான் குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ நான் 2 தேங்காய் பால் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு 125 ml அந்த அளவுக்கு தான் எண்ணெய் கிடச்சிருக்கு. ஸோ அது பியூர் ஃபார்ம் இல்லையா தேங்காய் எண்ணெய். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு, நமக்கு தலைமுடி, அப்புறம் ஃபேஸ் ஆயிலாக கூட நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பாரம்பரியமாக எண்ணெய் எடுக்கிறது இப்படி தான் அப்படிங்கிறது கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே கேரளாவிலலாம் அதிகமாக அந்த எண்ணெய் காய்ச்சறது எல்லாமே இந்த மாதிரி பண்ணி கூட எண்ணெய் காய்ச்சுவாங்க. ஸோ இப்போ இதை ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்க இந்த சைடில் பார்த்தீங்கனாலே அப்படியே தேங்காய் பால் அப்படியே அந்த எண்ணெய் பிசு கூட வந்துகிட்டே இருக்கும். நல்லா வாசமாக இருந்தது வீடே. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை தான். எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு 20-25 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு இது ரெடி ஆகி வர்றதுக்கு. இங்கே கேரளாவில் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அந்த தேங்காய் எண்ணெயை செக்கில் ஆட்டி வச்சுக்குவாங்க. யாருமே கடையிலேருந்து மேக்ஸிமம் அவ்வளோ வாங்கவே மாட்டாங்க. எல்லாருமே அதிகமாக கிடைக்கிறதுனால ஆட்டி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரியும் செய்வாங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் அந்த மூஞ்சிக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக தேய்க்கிறாங்க. ஸோ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஃபேஸுக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி பழகுனதே. ஸோ ஆயிலியெல்லாம் இருக்காது, உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு ஆயாச்சு, கடைசி ஆயாச்சு. நல்லா கொதிக்கும், தெறிக்கும். ஸோ அதனால் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது வந்து தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் படப்படன்னு தெரிச்சிட்டே இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கும்போது பார்த்து நில்லுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும். இல்லாட்டி சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சுரண்டு எடுத்து விட்டுறலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆயாச்சு. ஸோ அவ்வளவுதான், நம்மளோட பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோகோனட் ஆயில் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வடித்து வச்சிடலாம். ஸோ நான் இதை அடுப்போட சைட்லேயே அப்படியே ஒரு சைடாக சரிச்சு வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் அந்த மேலே இருக்கிற எண்ணெயெல்லாம் வடியட்டும். அப்படி இல்லாட்டி நீங்கள் உடனே வேணும் அப்படின்னா அரிப்பி மாதிரி ஏதாவது வச்சுட்டு வடிகட்டியில் வச்சு அப்படியே வடிகட்டிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் எண்ணெய் கிடச்சிருக்கு பாருங்கள். இது நான் சொன்னேன்ல 125 ml எண்ணெய் தான் கிடச்சிது எனக்கு 2 தேங்காய் சிரவி எடுத்தப்போ. ஸோ இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன். என்கிட்ட ஒரு பாட்டில் கூட இருக்குது, ரித்விக்கோட பேபி ஆயில் வாங்கின பாட்டில், அது ரூட்டன்ஸ் ஆயிலிருந்து. ஸோ அது எண்ணெய் தீர்ந்ததுனால நான் இப்போ அதில் ஊற்றி வச்சுக்க போகிறேன் தம்பிக்கு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுக்கும் ஃபேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.